அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல கண்டிப்பா இத்தன பேர் ஃபாலோ பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்க இது அதாவது நெறைய கன்டென்ட் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸான விஷயங்கள் குடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த இந்த வீடியோவ ஒரு நபர் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். கண்டிப்பா ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதில நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நெறைய வாய்ஸ் நோட்ஸ் நெறைய வந்து கேட்குற டவுட்ஸ் எல்லாமே இம்மீடியட்டா வாய்ஸ் மெசேஜா அதில குடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா பயன்படும் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. சரி, முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் ரிலேட்டடான நெறைய டவுட்ஸ் இருக்குங்க. இன்கம் சர்டிஃபிகேட்ல வந்து ஒரு கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. சார், இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் போதுமா? இப்போ நாங்களும் வைக்கணுமா? இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரியா எம்பிசி கம்யூனிட்டிக்கு? ஒரு சிலர் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு மட்டும் சப்மிட் பண்ணா போதும்னு சொல்றாங்களே. ப்ளீஸ் ரிப்ளை சார். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா, ஆ சார் ரீசென்ட்டா நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கல. அப்படின்னு நெறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் பேசுவோமே. இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் பத்தி உங்க ப்ரௌச்சர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். சரி, சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ல அவன் மேண்டேட்டரியா ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். அதாவது இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்ல நமக்கு எது தேவையில்லையோ அத வந்து ஐ மீன் என்ஏ அப்படின்னு போட சொல்லிட்டான். சரியா? நாட் அப்ளிகபிள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா நாட் அப்ளிகபிள். இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள். சரி, என்ன கேட்டால் பொதுவாக இதில் ஒரு விஷயம் வருது. அதாவது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டோட பர்பஸ் என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2,50,000 லட்சத்துக்கும் மேலே இருக்கா அப்படின்றத இவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னா, ஒன்று எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த பிரிவினருக்கு கீழே வரவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஒன்று குறைக்கணும். இன்னொன்று, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும், 2வது காலேஜ் ஜாயின் பண்ணின பிறகு அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே அதிலிருந்து குறைச்சிடும். இந்த இவ்வளோ தான் இவங்க வருமானம். ஸோ அதனால் கண்டிப்பாக டியூஷன் ஃபீஸை குறைக்கணும். அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். டியூஷன் ஃபீஸே கட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்காக இந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அதன் பிறகு இன்கம் சர்டிஃபிகேட் இன்னொருத்த குரூப்புக்கு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 7.5 ரிசர்வேஷன்ஸில் நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா, அந்த பீப்புளும் இன்கம் சர்டிஃபிகேட் வெரி வெரி எசென்ஷியல். மறந்துடவே மறந்துடாதீங்க. நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் கோட்டாவில் சீட் எடுத்தாலும் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் டிடக்ட் ஆகணுமா வேண்டாமா? ஏன்னா உங்கள் அப்பா 10 லட்சம் கூட ஒரு மாதத்தில் சம்பாதிக்கலாம். ஆனால் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். ரைட்டா? அந்த இடத்துல உன்னோட டியூஷன் ஃபீஸை குறைக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை கொண்டு வரதும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான். அதனால் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. இதில் இருக்கிற அனெக்ஸரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா விஏஓ ஆஃபீஸில் வந்து ஜஸ்ட் ஒரு என்கொயரி கொடுங்க. அவங்களே பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே சூப்பராக இமீடியட்டாக 1 டே 2 டேஸில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்ளிகேஷன் போட போகிறீங்களோ, இந்த ஓசி கோட்டா ஐ மீன் சாரி பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்க வேண்டியது எசென்ஷியல். அவங்களும் இன்கம் சர்டிஃபிகேட்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை மறந்துடக்கூடாது. சரி, வேறு எங்கெல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் அனெக்சரில் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் 10th அனெக்சரில் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறான். இந்த 10th அனெக்சரை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட விஏஓ ஆஃபீஸில் ஒரு முறை போய் பேசுங்க. அவங்களே கைட் பண்ணிவிடுவாங்க. இந்த பர்பஸ்க்காகன்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எஸ்சி, எஸ்டி அதாவது குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அதாவது எஸ்சி, எஸ்டி அதாவது கிறிஸ்டியன்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் எஸ்சி, எஸ்டி இந்த குரூப் கேட்டகரியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரீ அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ. கூடவே எஸ்சி, எஸ்டி, எஸ்சி கேட்டகரிக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ. கூடவே அதாவது இந்த இது வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சியில் இருந்து நீங்கள் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிருந்தீங்கன்னா ஃப்ரீ. சரியா? ஜென்ரலாக நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீன்றது கிடையாது. கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ்ன்றது மீனிங்கே வேறு. சரியா? அதன் பிறகு எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதில் சாரி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாரி, ஒரு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. அதாவது இந்த இது என்ன அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ். உங்களோட டியூஷன் ஃபீ நீங்கள் காலேஜில் அங்கே அந்த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் அட்வான்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க இல்லையா, அந்த அட்வான்ஸ் ஃபீஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஓசி, பிசியில் இருக்கிறவங்களாம் 5,000 ரூபா கட்டுவாங்க. பட்
கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஆனுவல் இன்கம் லெஸ் தென் ஐ மீன் 2.5 லேக்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 5,000 ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்பரான இன்கம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் 3 ஜெராக்ஸ் வச்சுருக்கணுங்க ஒன்று. அதன் பிறகு எஸ்சி எஸ்டி எஸ்சி உங்களுக்கு ஃப்ரீ இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். 2 லட்சத்துக்கு கீழே உங்களோட இன்கம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் எலிஜிபிள். கூடவே இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணினால்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான எலிஜிபிலிட்டியும் இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த சமயத்தில் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து மேபி ரிஜெக்ட் பண்ணப்படலாம். அதையே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சரியா? ரைட். அதன் பிறகு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தாச்சு. அதன் பிறகு வேறு எங்கெல்லாம் இன்கம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது நம்ம அப்ளிகேஷனில் ஒரு 20 செகண்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேரண்ட்டோட மந்த்லி இன்கம் என்ன அப்படின்றது. இந்த மந்த்லி இன்கம்மை கால்குலேட் பண்ணியே இதெல்லாம் ரீசெக் மாதிரி இந்த மந்த்லி இன்கம்மை வச்சு ஒரு முறை உங்களுடைய சேலரி இன்கம்மை ரீசெக் பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறீங்க, கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க, அல்லது எஸ்சி எஸ்டி ஐ மீன் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏலேருந்து கன்வெர்ட்டடான கிறிஸ்டியன்ஸ். சரியா? அப்புறம் ப்ளைனாக எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இதை கரெக்டாக வந்து நோட் பண்ணி போடுங்க. அதாவது உங்களுடைய மந்த்லி இன்கம் எத்தனை, மாத இன்கம் அப்பாவுக்கு 10,000 வாங்குறாரா, 10,000னா 10,000 போடுங்க. ஏன்னா இங்கே 10,000 போட்டால் தான் உங்களுடைய ஆனுவல் இன்கம் 12 மாதத்துக்கு 1,20,000 கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ரேஞ்சை கரெக்டாக பிளான் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதுதான் விஷயம். இதில் ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரீசெக் மட்டும் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு வந்து குறைவாக இருந்தால் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டிடக்ஷனை வந்து கொடுப்பாங்க. கூடவே கவுன்சிலிங் சமயத்துலேயும் நீங்கள் 5,000 அட்வான்ஸ் கட்டுவோம் இல்லையா, அதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதன் பிறகு கூடவே கேண்டிடேட்ஸ் அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட், குறிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். சரி, அதுக்கு அடுத்தது கேண்டிடேட்ஸ் அட்மிட் ஃபார் 7.5 ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. எப்படி கட்ட தேவையில்லை அப்படின்னா, த கேண்டிடேட்ஸ் ஆனுவல் இன்கம் ஃபால் பிலோ. சரியா? அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? அதாவது கேண்டிடேட்டோட ஆனுவல் இன்கம் கேண்டிடேட்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா சீட்ஸ் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் இன் கவர்மெண்ட் இந்தியன் மெடிசன் அல்லது ஹோமியோபதி மெடிசன் இதில் வந்து நான் ரீஃபண்டபிள் 5,000 டிடியை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஐ மீன் 7.5 ரிசர்வேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அது மட்டும் இருக்கட்டும். பட் கேண்டிடேட்ஸ் இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அண்ட் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் அல்லாத நபர்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் 5,000 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். அது கேஷாகவும் கொடுக்கலாம், டிடியாகவும் எடுத்து கொடுக்கலாம். பெட்டர் கேஷாக கொடுக்கறது நல்லது நமக்கு. சரியா? அதன் பிறகு சீட்ஸ் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ். இது சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜோட சீட்டுக்கு. சரியா? அடுத்த கேட்டகரி கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் கேஷாக 10,000 கட்ட வேண்டியிருக்கும். இது வந்து கேஷாகவும் கொடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க. இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு பேசப்படுதே ஒழிய. அண்ட் அனக்ஷர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அனக்ஷரை வந்து 10 வந்து ப்ராப்பராக பார்த்துங்க. இவ்வளோ தாங்க விஷயம். தேவையில்லாமல் குழம்பு வேண்டாம். எதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் வேண்டான்னு எங்கேயும் நினைக்காதீங்க. வாங்கி வச்சுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு எந்த வித நம்ம ஒரு கோர்ஸ்குள்ளே போகிறோம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நம்ம மெயின். நம்ம போகிறோமா, நீ எதை கேட்குறியோ அது என் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம உண்மையை தான் கொடுக்க போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து கணக்குக்கு மீறியோ எல்லைக்கு மீறியோ ஒரு விஷயத்த நம்ம அங்கே போய் பண்ண போகிறது கிடையாது. அப்படின்றப்போ தைரியமாக நீங்கள் கொடுக்கறது நமக்கு நல்லது, சேஃப்டி தான் அது. சரியா? வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.